பிரைஸ் த லார்ட். இன்றைய ஜீவாப்பம் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நாங்கள் அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் உங்களிடம் வரைக்கும் வந்தெட்டத்தக்கதாக தேவன் எங்களுக்கு அளந்து பகிர்ந்த அளவு பிரமாணத்தின்படியே மேன்மை பாராட்டுகிறோம். உங்களிடத்தில் வந்தெட்டாதவர்களாய் நாங்கள் அளவுக்கு மிஞ்சி போகிறதில்லை. நாங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து உங்களிடம் வரைக்கும் வந்தோமே. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த 2 வசனங்களிலும் பவுல் தன்னை மேன்மைப்படுத்தாமல் தேவன் கொடுத்த எல்லைக்குள் உண்மையாக ஊழியம் செய்வதை பற்றி அவர் பேசுகிறார். முதல் பார்த்தோம்னா தேவன் கொடுத்த அளவுக்குள் நடக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், அளவுக்கு மிஞ்சி மேன்மை பாராட்டாமல் தேவன் எங்களுக்கு அளந்து கொடுத்த அளவின்படியே பேசுகிறார். ஆமென். இதில் உள்ள சத்தியத்தை பார்த்தோம் என்றால், ஊழியத்தின் எல்லையை மனிதன் தீர்மானிப்பதில்லை, தேவன் தீர்மானிக்கிறார். ஆமென். பவுல் தனக்கு கிடைத்த ஊழியத்தை வைத்து மற்றவர்களின் உழைப்பை தன்னோட புகழாக அவர் எடுத்துக்கொள்வதே கிடையாது. பாருங்க, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் ஒவ்வொருவருக்கும் அளித்த விசுவாசத்தின் அளவின்படி சிந்திக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை, நான் நட்டேன், அப்பொல்லோ நீர் பாய்ச்சினான், தேவனே விலை செய்தார் என்று பார்க்கிறோம். இன்னும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஒவ்வொருவனும் பெற்ற வரத்தின்படியே மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, மற்றவர்களுடைய ஊழியத்தை பார்த்து பொறாமைப்படுவதற்கு பதிலாக தேவன் எனக்கு கொடுத்த பங்கை உண்மையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலம் வலியுறுத்துகிறது. 2வதாக, தேவனுடைய அளவு மனிதனுடைய போட்டி அல்ல, தேவனுடைய அளவு. பாருங்க, பவுல் அந்த கொரிந்தியரிடம் தன்னுடைய ஊழியத்தின் எல்லையை பற்றி பேசுகிறார். அவருடைய நோக்கம், நான் மற்றவர்களுடைய எல்லைக்குள் சென்று அவர்களுடைய உழைப்பை எடுத்துக்கொண்டு பெருமைப்படுவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் பார்ப்போம் என்றால், தேவனுடைய ராஜ்யத்தில் ஊழியம் ஒரு போட்டி அல்ல, அது ஒரு கூட்டு சேர்ந்து ஒருமித்து செய்கிற ஆண்டுடைய வேலை, செயல்பாடு, அவருடைய பணி. 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், தேவன் தமக்கு சித்தமானபடியே அவயங்களை ஒவ்வொன்றையும் சரீரத்தில் வைத்தார் என்று பார்க்கிறோம். பாருங்க, கண் கையை பார்த்து போட்டியிடுவதில்லை, கை காலை பார்த்து பொறாமைப்படுவதில்லை. ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக வேலை செயல்பாடுகள் இருக்கிறது, பணி இருக்கிறது. அதுபோலவே தேவன் உனக்கு கொடுத்த பணியை நீ உண்மையாக செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 3வது பாயிண்டாக, அழைப்பு இல்லாத இடத்தில் உரிமை கொண்டாடக்கூடாது. ஆமென். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே பவுல், நாங்கள் உங்களிடத்தில் வராதவர்களாக இருந்தால் அளவுக்கு மிஞ்சினவர்களாக இருப்போம், ஆனால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தோடு உங்களிடம் வரைக்கும் வந்தோம் என்று கூறுகிறார். அதாவது, கொரிந்துவில் பவுலின் வருகை தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அவர் அங்கே தன்னுடைய பெயரை நிலைநாட்ட வரவில்லை, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். ஆமென். பாருங்கள், அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 1-11 வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், பவுல் அந்த கொரிந்துக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்த அந்த நிகழ்வை நாம் பார்க்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், கிறிஸ்துவின் பெயர் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்க பவுல் விரும்பினார் என்று பார்க்கிறோம். இன்னும் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்கிறேன், அது எனக்கு அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னும் 4வது பாயிண்டாக, ஊழியத்தின் மையம் நான் அல்ல, கிறிஸ்து. ஆமென். பாருங்கள், இந்த வசனங்களிலே பவுலின் அந்த மனநிலை எவ்வளோ அழகானது என்பதை பார்க்கிறோம். அவர் சொல்லவில்லை, நான் எவ்வளவு பெரியவன், மாறாக அவருடைய ஊழியத்தின் அடிப்படை கிறிஸ்துவின் சுவிசேஷம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கிறிஸ்துவின் சிலுவையை தவிர வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்டக்கூடாது. அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையில் அறையப்பட்ட அவரையும் தவிர வேறு ஒன்றையும் அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது பாயிண்டாக
நமக்கு இதன் மூலமாக என்ன ஒரு பாடம், ஒரு லேர்னிங் லெசன்? இந்த வசனங்கள் நமக்கு 4 கேள்விகளை முன்வைக்கிறது. தேவன் எனக்கு கொடுத்த பங்கு என்ன? நாம் ஒவ்வொருவரும் கேட்க வேண்டியதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மக்கிட்டே இந்த கொஸ்டின் கேட்டுக்கொள்ள வேண்டும். தேவன் எனக்கு கொடுத்த பங்கு என்ன? அந்த பங்கில் நான் உண்மையாய் இருக்கிறேனா? மற்றவர்களின் ஊழியத்தை நான் போட்டியாக பார்க்கிறேனா? என் ஊழியத்தில் கிறிஸ்து மகிமைப்படுகிறாரா அல்லது நான் மகிமைப்படுகிறேனா? இந்த 4 கொஸ்டின் ஒவ்வொருவரும் நாம் நம்மளை பார்த்தே கேட்டுக்கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே, உக்கிரானக்காரனிடத்தில் எதிர்பார்க்கப்படுவது அவன் உண்மையுள்ளவனாக காணப்படுவதே. ஆமேன். தேவன் கொடுத்த அளவை அறிந்து அந்த எல்லைக்குள் உண்மையாக உழைப்பதே ஆவிக்குரிய முதிர்ச்சியாய் பார்க்க முடியுது. மற்றவர்களின் எல்லையை தாண்டி புகழை தேடாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த எல்லைக்குள் உண்மையாய் நாம் பணி செய்ய வேண்டும், ஆண்டோட ஊழியத்தை செய்ய வேண்டும். இன்னும் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டுகிறோனே பெருமை பாராட்ட கடவன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்குள் பெருமை பாராட்டுகிறோனே, கர்த்தருக்குள் பெருமை பாராட்டுகிறோனே பெருமை பாராட்ட கடவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளை, உங்களோடும் என்னோடும் ஆவியானவர் அநேக வசனங்களை மூலம் நம்மளோடு பேசியிருக்கிறார். நாம் இதற்கு முழுவதுமாக அர்ப்பணிப்போம், உண்மையாக இருப்போம். தேவன் உண்மையுள்ளவராக இருப்பது போல நாமும் தேவனுக்கும் நம்மளோடு கூட சக மனிதர்களுக்கும் நாம் எப்போதும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். இதற்கு நாம் முழுவதுமாக அர்ப்பணித்தவர்களாக நாம் ஆண்டவர் நோக்கி ஜெபம் செய்வோம். அதோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிக்கிற மத்தியில் வாசம் செய்கிற தேவனையுமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. இந்த 2026 வருஷத்தின் ஆகஸ்ட் மாதமாகிய 8ஆவது மாதத்தின் 8ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாசித்த வேத வசனப்படி அநேக காரியங்களை எங்களோடு ஆண்டவரே நாங்கள் எப்படி இருக்கணும், ஊழியத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே, எந்த மனநிலையில் இருக்கணும், யாரை பார்த்து பொறாமை எரிச்சல் அடையாதபடி ஊழியத்தில் உண்மையாக இருக்க வேண்டும். கிறிஸ்து நீர் உண்மையாக இருப்பது போல நாங்களும் உண்மையுள்ளவர்களாக இருக்கணும். அநேக காரியங்களை எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. அதற்கு எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்குறோம் ஐயா, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் எஸ்அப்பா நீர் அப்பரிவிதமாக ஆசீர்வதிக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கே துதி கன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜெபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசரனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கடிந்து துரத்தி அப்புறப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. உடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ்.